Hi my families, happy morning, good morning. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி ரிக்வஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க. ரக்ஷு நிரு வந்து காலேஜ் ஸ்கூல் போகிற ரொட்டீன் வீடியோ போடுங்க அப்படின்னீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பாப்பாவும் கிளம்பி போகிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் இப்போ 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திரும்ப படுத்துக்கிட்டேன். சரி 5 மணிக்கு எழுந்திரிச்சிக்கலாம், 4:30 மணிக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துக்கிட்டேன். இப்போ எழுந்திரிச்சிட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். நிருவும் ரக்ஷுவும் நம்ம மணியும் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது நம்ம 2 செல்லக்குட்டி என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா. நம்ம முன்னாடி கொஞ்சம் போகலாம். ஏன்னா தூங்கிட்டுருக்காங்க கீழே. ரக்ஷு தலையோட பொருள் இழுத்து போற்றி, சரி நிரு தலையோட பொருள் இழுத்து போய் தூங்குறான். கூட மணி எப்படி ஏற்படுத்திருக்கான் பாருங்கள். மணி எப்படி ஏறிப்படுத்திருக்கான் பாருங்க. அந்த பக்கம் ரக்ஷு படுத்திருக்கான். இப்போ ரக்ஷு எழுப்பிவிட்டணும். எழுப்பிவிட்டுலாமா? எப்படி தூங்குறான் ரக்ஷுமா? தங்கம் தலைக்கு எண்ணெய் வைக்கணும்ப்பா, எந்திரி. எண்ணெய் வச்சுருக்க, தலை குளிக்கணும், எந்திரி சாமி. குட் மார்னிங். மணி பாரு என்ன பண்ணுற, நீ எப்படி நெளிக்கிறீ அப்படிலாம் உன்னை பார்க்குறான் பாரு. எந்திரிப்பா. காலையிலே விளையாட ஆரம்பிச்சிட்டான். எந்திரிச்சு வாசாமி. தங்கம் எந்திரிங்க, சொன்னா எந்திரிக்கணுமே. இல்லை காலையிலே அவனை அடிக்கிறா, கடிச்சுட்டானா? அச்சோ. சரி ஓகே, நீ ப்ரஷ் பண்ண, நான் போய் டீ வைக்கிறேன். டீயா காஃபியா எதுனாலும் ஓகே. சரி நான் கிச்சனுக்கு போகிறவா. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஹால் எப்படி இருக்குது, இப்படி தான் கிடக்கு. நைட்டு வந்து பாப்பா வந்து காய் வாங்கிட்டு வர சொன்னேன். 2 காய் மட்டும் வாங்கிட்டு வாடா அப்படின்னு. வெண்டைக்காவும் முட்டைக்கோசும் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படியே குடுக்குன்னு கிச்சன் போகலாம். கிச்சன்லலாம் இப்படி தான் இருக்குது. கிச்சன் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து அரிசி தண்ணியில் போட்டு டீ ஊற்றி வச்சிடலாம். டீ வைக்கிறதுக்கு பால் ஊற்றிட்டேன். மணிக்கும் வந்து இது பால் ஊற்றியாச்சு. நான் அரிசி தண்ணியில் போடல. இப்போ டீக்கு சர்க்கரை தூள்லாம் போட்டு அப்புறம் அரிசி தண்ணியில் போட்டுடலாம். டீ கொதிக்குது. அரிசி தண்ணியில் போட்டு கழுவிட்டேன். வெண்டைக்காய் கழுவி இப்படி தலைகீழ சாய்ச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் முட்டைக்கோசு அரிசி தண்ணியில் போட்டாச்சு. இப்போது டீ கொதிக்கிட்டோம். இப்போ டீ ஊற்றி வச்சுட்டோம். டீ கொதிச்சிருச்சு. டீ ஆற்றிடலாமா? எனக்கும் ரக்ஷுக்கும் டீ போட்டு டீ குடிச்சிட்டு சமைக்கலாம். என்னம்மா பண்ணுற? சமைக்கிறது சோறாக்குறது கூட பெரிய வேலையே இல்லை. லஞ்சுக்கு என்ன கொடுக்கறது இதுதான் பெரிய வேலை. ஆக்சுவலாக நான் இன்னும் காய் வாங்கல. 3 வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. 3 ஆமாம், காயே நான் இன்னும் வாங்கவே இல்லை. இது நைட்டு வந்து தம்பி கடையில் வந்து கட்டில் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க, முட்டைக்கோசு வாங்கிட்டு வந்தாங்க. நான் இன்னும் மார்க்கெட் போகல. வீட்டில் தக்காளி சுத்தமாக எதுவும் இல்லை. கொஞ்சம் வந்து எல்லாம் இதாக இருக்குது. சரி இப்போ காலைல தோசைக்கு சாம்பார் என்னடா பண்ணலாம், சட்னி அரைக்கலாமான்னா நல்லா எப்படி சொல்கிறது, சாம்பார் வச்சு தான் நைட்டுக்கும் இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு 2 ஒன்றா வேக வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காய் தொடச்சிட்டு வெண்டைக்காய் தான் உங்களுக்கு நீங்கள் கிளறி கொடுக்க போகிறேன். கொஞ்சம் தேங்காய் இருக்குது. இது முட்டைக்கோசு வச்சு சோறு கிளறி கொடுத்து விட போகிறேன். இன்றைக்கி காய் வாங்க முடியாது, நாளைக்கு தான் காய் வாங்கணும். நாளைக்கு வேறு ஒரு வேலையை போகணும். போயிட்டு வந்துட்டு 10-11 மணிக்கு மேலே போய் காய் வாங்கிட்டு போகணும். நேரமாக போனால் மார்க்கெட்டில் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான் போக முடியல. சண்டே வரைக்கும் சமாளிச்சிட்டா கூட சண்டே கூட போய் வாங்கிட்டு வந்துடலாம். 5 மணிக்கு போனோன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும், வாங்கிட்டு வந்துடலாம். பார்க்கல எப்படி. இப்போ நீ போயிட்டு தலையை பேன் இழுத்து பார்த்துட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் அதுக்குள்ளே டக்குன்னு இந்த வேலையை முடிக்கிறேன். சரிம்மா. முடிச்சுட்டு பாப்பாவை கொண்டு போய் விட்டு காய் வாங்கலான்னு தான் யோசித்தேன். கையில் காசு எவ்வளோ வயசு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம்.
சாம்பார் தாளிச்சிட்டு சாம்பார் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக மட்டும் வச்சுட்டேன். நைட்டு தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலான்ட்டு. சாதம் விசில் வந்துருச்சு. இந்த பக்கம் முட்டைக்கோஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு வணங்கிட்டுருக்கு. லேடிஸ் ஃபிங்கர் வணக்கிட்டேன். தேங்காய் போடலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வேண்டாம், எல்லோரும் சளியில் இருக்கனால தேங்காய் வேண்டாம் அப்படிங்கிறனால தேங்காய் போடலை. சமைச்சிட்டாச்சு. 2 அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 அடுப்பு மட்டும் ஆனில் இருக்குது. அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு அப்புறம் தோசை லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வாட்டருக்கு தண்ணி ஊற்றுறேன். அதனால தண்ணி வேலையை இருக்குது. தண்ணி வடிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இந்த பக்கம் தோசை வந்துட்டு இருக்கு. பீட்ரூட் தோசை. ரொம்ப நாள் கழிச்சு பீட்ரூட் தோசை இன்னைக்கு நம்ம வீட்டில். பொடி தோசை தான் ஊற்றலான்னு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீட்ரூட் இருந்துச்சு. சரி தோசை ஊற்றிடலாமே, சாம்பாருக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு தோசை ஊற்றுறேன். பொடி தோசை ஊற்றினா பொடியோட மட்டும் சாப்பிடுங்க, சாம்பார் டச் பண்ண மாட்டீங்க. அதனால சரி பண்ணிடலான்ட்டு அங்கே டைனிங் டேபிள் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஓகே ஓகே. வாட்டர் தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் அங்கே வச்சுட்டு மூடி வச்சேன். இந்த 2 பேருக்கு வாட்டர் கேனி கண்டே பிடிக்க முடியல. ஏமா? ஆமா, நீ இடுப்புல நீ உடம்புல ஒடுக்கி வச்சிருக்க. அது எப்படி சொல், ஷோல்டர் பகுதியில் அம்மா மாதிரி ஷோல்டர் டேமேஜ். உன் தங்கச்சி காலை உடச்சி வச்சிருக்கா. இதை நான் எங்க போய் சொல்ல, அதனால கண்டே பிடிக்க முடியல. இதுல வேற இதுல மூடியில அந்த ஒரு இது தொங்கும், அதையும் அத்து வச்சிட்டீங்களா. இது உன்னது நீட்டிட்டு இருக்கனால வாட்டர் கேன் முடியா இவனு சுத்தமா போய் கிடக்கா. அதனால இது இவன் மூடி மாத்தி மூடி போட்டோன்னா அடுத்த நாள் தண்ணி ஊத்த துறக்க முடிய மாட்டேங்குது. அன்னைக்கு தான் அதோட கண்டே பிடிச்சேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, எனக்கு திறக்க முடியாம. அன்னைக்கு ஏதோ வேற டென்ஷன்ல வேற இருந்தேன், திறக்கவே முடியல. செம்ம விட்டுட்டீங்க இருந்துச்சு தெரியுமா. சரிம்மா, சரி தோசை ஊற்றி நான் முடி காய வச்சுட்டேன். சேர்த்தாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. என்னடா 2வது டைம் டீ குடிக்கிறாங்க. இல்ல அது 5 மணி குடிச்சேன். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தான். ஆமா, உடம்புல ரத்தம் இல்லை, டீயா குடிச்சிட்டு இருக்கு. அம்மா உதைக்க கூடாது, அம்மா பாவம். பாவம் தான். ஆமா ஆமா ஆமா, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அம்மா தலை சீவிடவா? எப்படி உனக்கு எப்படி வேணும்னு சொன்னா சீவிடுறேன். அன்னைக்கு போனிட்டேல் தான் போட போறேன். பூ இருக்குப்பா. அப்படியா? அப்போ முடி நல்லா காயணுமே. கொஞ்சம் லைட்டா நப்பா இருக்கும்போது பின்னாதான் நல்லா இருக்கும் காயும் போது. நீ ரொம்ப காஞ்சதுக்கு அப்புறம் சீவும் போது முடி ஃபுல்லா முன்னாடி அப்புறம் வேணும் இந்திக்காரி மாதிரி வந்துடும். அது வந்துடும், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பின்னா அப்புறம் நாளைக்கு இதாக இருக்கும். அப்புறம் நாளைக்கு தலை குளிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன பண்றேன்னு அப்படியே மண்டையில தெரியும். அதனால சரி, உன்னால இருக்கும். வேணுமா? வேண்டாம், நீ குடி. நான் போயிட்டு சீக்கிரம் குடிக்கிறேன். அதான் குடிச்சிருக்கு. எத்தனை டீ குடித்தாலும் குடிச்சிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு மட்டும் 2 டீ குடிச்சிருக்கேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். பாலையில் ஃப்ரிட்ஜை போய் பாரு எவ்வளோ எம்டியாக கிடக்கும். பால் இல்லை, ஈவினிங் வரப்போ வாங்கிட்டு வர சொல்லி ஈவினிங் குடித்திடல. இப்போ இன்னைக்கு 3 டீ ஆச்சா? சூழ சங்கட்டா போங்கடா. சரி சரி, வா வா, நான் போய் காலை சீவுறேன். எதுலையாவது போ. என்னோட கிச்சன் வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் 2 பேர் இந்த குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு இன்னும் டைம் ஆக்குறாங்க. கிச்சன் வேலை முடிச்சு டப்பாக்கு சாப்பாடு கட்டி வாட்டர் கேனுக்கு தண்ணி ஊற்றி பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சோம். வீடு மட்டும் நான் கூட்டலை. இந்த பசங்களுக்கு நான் தலை சீவலை. பெரியவன் அவனா சீவிக்கும், சின்னவனுக்கு இன்னும் சீவணும். அப்படியே அந்த பக்கம் ஊமை சிரிப்பு சிரிக்கிறான் பாருங்க. ஒருத்தன் சிரிக்கிறான் பாருங்க, நக்கலா எப்படி இரும்புறான் பாருங்க. இரும்பி காட்டுறான்னு கொழுப்பு பார்த்தீங்களா? கண்ணால தெரியுதா ரக்ஷு எப்படி சிரிக்கிறான்னு? நான் தலை சீவுறேன்டானே. எப்படி சீவுவேன், எனக்கு முடி காயணுமே அப்படிங்குது. போனிடெயில் தான் போட்டுப்பா. அடே பூ இருக்குடா, பூ இருக்குதா அப்படின்னா முடி காயணும். லைட்டு நப்பாட பின்னாதாண்டா நல்லா இருக்கும் அப்படிங்குது. ஐயோ கடவுளே. சரி போ, டக்குன்னு நிறுமா, டைம் ஆகுது பாரு. இங்கே ஓடி போச்சு.
என்ன பண்ற? வீடியோ எடுக்கிறேன். அதுக்கே அப்படி முறைக்கிற. இந்த பசங்களுக்கு காலையில எந்திரிச்சு நம்ம ஏதோ ஒண்ணு சமைச்சு செல்ஃபில வை. மண்டையாக்க தப்பான்னு தெரியும், நீ செல்ஃபில வை. எங்க அம்மா பூ கம்மியா வச்சிருக்கு. பூ கம்மியா வச்சிருக்காங்க. காலையில எந்திரிச்சு நமக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன செய்யறது, என்ன குழம்பு வைக்கிறது, கருப்பா தெரிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு நம்ம செய்யறதுக்குள்ளார நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சிருவோம். நீட்டா சமைச்சு ஏதோ ஒண்ணு சமைச்சு கொடுத்துருவோம். ஆனா அதையே சாப்பிடுங்கன்னா நீ ஊட்டி விடு அப்படிங்கிறது. காதுல ரக்ஷு காதுல வந்து பட்டர்ஃப்ளை பறக்குது பாருங்க. யாருக்கு பட்டர்ஃப்ளை வேணுமோ புடிச்சு வச்சுக்கோங்க. இந்த பூ வந்து மேடமுக்கு பத்தலையாமா. நேத்து வச்சு விட்ட பூ இழுத்துக்கிட்டு வந்துச்சு முடிக்கு கீழே. எனக்கு வேணும். அவ்வளவுதான் இருக்கு பூவு. போ 2 நாளைக்கு வச்சுட்டு போனேன்னு நேற்று வச்சு விட்டேன், இன்னைக்கு வச்சு விட்டேன். நான் அதுக்குன்னே வைக்கல, நேற்று நானே வச்சுக்கல பூ. சரி நீங்க தான் போறீங்க அப்படின்ட்டு. என்ன இந்த சாப்பிடு. அடே பைத்தியக்கார, கீழே கலக்கு படுறா, கீழே படுறா. தெரியல போலமா. இந்த தலையெல்லாம் என்னதானே எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஓய் சார், அவருக்கு என்ன? ஓய் ஓய், இங்க பின்ன இப்போ உன்னை கொண்டாந்து பஸ் வச்சு வந்துருவோம் உங்க 2 பேர்த்தையும். அவர் என்ன பண்ணுவாருன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல ஏறி லேப்டாப் எடுத்துக்குவாரு, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அப்புறம் பால் சவுண்டு இல்லை உங்க சவுண்டு கேட்டுச்சுன்னா வருவாரு. நேற்று தான் அதான் பண்ணாரு, நேற்றுல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, டிஸ்டர்ப் பண்ணாம மேலே ஏறி படுத்துக்கிட்டாரு. ஆமா, நேற்று துணி எல்லாம் வச்சுட்டு நேற்று வேலை இருந்துச்சு, அதனால அவனை தூக்கவே இல்லை. இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது எங்க இருந்தானே தெரியலடா. ஆமா மேலையும் இல்ல, அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்தான். அப்புறம் தெரியாம குப்பை கடிச்சு படுத்துட்டேன். ஐயோ, அப்புறம் பார்த்தா கால் கடியில படுத்திருக்கான் நைட்டிட்ட. இல்லம்மா, நான் தேடினேன், காணவே காணோம். ஒரு படுத்து நான் ஒரு 1/2 மணி நேரம் தூக்கமே வரல. அங்க இருந்து வந்தான், எங்க படுத்துதானே தெரியல, எங்க படுத்துருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அங்க இருந்து வந்துட்டு அது வேற வெள்ளையா சாக்கு பையி, வெள்ளை கவரு, வெள்ளை துணியில போய் தூங்குறதுனால அது தெரிய மாட்டேங்குது. பாக்கலாம் என்னதான் பண்ணுதுன்னு. சரி கிளம்புங்கப்பா, எனக்கு டைம் ஆச்சு. வீட்டு விட்டு கிளம்புறதா? நம்ம இந்த மாசம் லாஸ்ட்ல வீட்டு விட்டு கிளம்பிடலாம். இந்த வீட்டை விட்டு சரியா, புது வீட்டுக்கு. அப்பனா என்ன கொண்டாந்து எங்க பஸ் வச்சிடுவ? பஸ்ல பஸ் ஸ்டாப்ல தான் தங்க வச்சு விடுவேன். அறுவடை நகர்லையா? சின்னக்கரை எங்க வேணாலும் வச்சுக்கலாம். மூஞ்சி பேர் 1000 வச்சு பல்ப் தெரியுது. அப்பெல்லாம் சீக்கிரம் கிளம்புனாதான் வர முடியும். கேக்குறாங்க, அங்க இருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் ஏறிடுவாங்கம்மா. அது எத்தனை மணி? அது ஏதோ 7:45 ஏதோ சொன்னாங்க. எனக்கு தெரியாது, நீ கிளம்பியே ஆகணும். எனக்கு சுத்தலு. எனக்கு தெரியாது. அப்படி இல்ல, நான் உன்னை அந்த பக்கம் பல்லடம் பஸ் வச்சு விட்டுருவேன். எப்படி? 5 கிலோமீட்டர் தான். ஏன்னா இங்க வச்சுட்டு அப்படியே அங்க போய் வச்சுடுவாங்களாமா. ஹலோ, 2 பேர்த்தையும் வச்சு விட. இல்லைன்னா டவுன் பஸ் உனக்கு அங்க இருக்கும், ஆட்டோ இருக்கும். டைமுக்கு தான் பஸ். உனக்கு ஓகே, அவனுக்கு என்ன மினி பஸ் இருக்குது, அதுல வச்சு விட மினி பஸ் போக மாட்டியா? இப்போ கிளம்பிட்டாங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கும். அவங்க இன்னும் பேக் பண்ணல. நம்ம வந்து இவங்களை பஸ் வச்சுட்டு வந்து அப்புறம் வீட்டை கூட்டி அள்ளிக்கலாம். அப்படி தானே தங்கம்? அவனுக்கு அந்த லஞ்ச் பாக்ஸ் சாமி நல்லா தான் இருக்கு. கட் சாக்ஸ் வாங்கிக்கிட்டா, நான் லாங்காக இருக்கும்னு நினச்சேன். சரி, அவனுக்கு அந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கூட வந்துட்டேன். வாட்டர் பாட்டில் தண்ணி அதை எடுத்துக்கொடு. இப்போதான் பூ அழகா மலர்ந்து அப்படியே நல்லா குண்டா இருக்கு, கோர்த்த மாதிரி இருக்கு பூ. வெடிச்சா இந்த இது போட்டு வச்சிருக்கா பாரு. இந்த இங்க 2 பேர்த்தையும் பஸ் ஏற்றிட்டு விட்டு வந்துட்டோன்னா அவங்க ஸ்கூல் காலேஜ் போயிடுவாங்க. ரக்ஷு வந்து காலேஜ் போயிட்டு கால் பண்ணிடுவான். நிரு வந்து காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு கால் பண்ண மாட்டான், சாரி. ஓடிவா. பஸ்ஸு காசு கொடுத்துட்டல தங்கம்? வாயை திறந்து சொன்னாதான் என்ன? என்னவா? சரி சரி, பா
கிளம்பலாமா? தம்ப்லைனுக்கு ஒரு ஃபோட்டோ நல்லா ரெடி ஆகிட்டாங்க. இவங்களை கொண்டு போய் பஸ் வச்சுட்டு வந்துடலாம். பாய் டாட்டா. அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம்.